ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ 2024க்கான கவுன்சிலிங், அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் பர்பஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து சாய்ஸ் லாக் வரைக்கும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டிஎன்இஏ online.org அந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க, சரிங்களா? அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ நான் இதை ப்ரீவியஸ் இயர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். தென் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் அப்படின்னு சொல்லி அந்த பட்டன் இருக்கும் இல்லையா, மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பட்டன் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூசர் லாகின், ஸோ இதில் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போனதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இல்லையா? உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகிறதுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும், சரிங்களா? ஸோ ஜென்ரலி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 7.5லையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு சாய்ஸ் ஃபில் போட்டுவீங்க, அதில் ஒரு சாய்ஸ் ஃபில் போட்டு வைக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கான இது வந்துட்டு ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே வந்து ஷோ ஆகும், சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் நம்பரில் ஷோ ஆகிறதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும், சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து காலேஜ் நேமு, காலேஜ் கோடு, பிரான்ச் நேம் இதை வந்து நீங்கள் கொடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது காலேஜ் நேம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஆல் செட் ஆஃப் காலேஜஸ் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? அதாவது இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து பாருங்க இருக்கக்கூடிய ஆல் செட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. அதில் பர்கூர் வேணுமா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பர்கூர் வேணுமா, இல்லை சேலம் கருப்பூர் வேணுமா, தருமபுரி வேணுமா, தஞ்சாவூர் வேணுமா, ஆல் செட் ஆஃப் திங்ஸ் இதில் வந்து காமிக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், ஆர்எல்ஸ் உங்களுக்கு காலேஜ் கோடு இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்போ நிறைய சாய்ஸஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய காலேஜ் கோடு வச்சுமே கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் கோட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ அந்த காலேஜ் நேம் என்னவோ அது கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுட்டு அதை பார்த்து அப்படியே உள்ளே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த காலேஜஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செலக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்கே அந்த அதாவது ஓப்பன் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எத்தனாவது சாய்ஸ் ஆர்டர் அது வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும், சரிங்களா? இது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதை வந்து எத்தனாவது சாய்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்றது, சரிங்களா? அண்ட் ஒவ்வொரு இதுக்குமே வந்து காமிப்போம். இப்போ அடுத்ததாக வந்து பாருங்கள் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எங்கே இருக்குது, அது என்ன கேட்டகரியில் வருது, ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் இதில் வந்து காமிக்கும். அதுக்கப்புறமேட்டு அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றனால இது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு ஒரு காலேஜுக்கு ஒரே ஒரு இது தான் சூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதனால வந்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பாருங்கள் ஏஐடிஎஸ் அப்படின்றது 14th சாய்ஸ் என்னோடது இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததாக ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை நீங்கள் முன்னாடி பின்னாடி மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்ற பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி இதை வந்து காமிக்கும். ஸோ இந்த டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டே இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ரீஆர்டர் கொடுத்து ட்ராக் பண்ணியுமே கூட மேலே கீழே வந்து மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள், சரிங்களா?
அண்டு அடுத்ததாக டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து டவுன்லோட் மை அந்த சாய்ஸஸ். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச் நேமும் நீங்கள் வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். எனக்கு பியூர் சிஎஸ்சி மட்டும்தான் வேணும், பியூர் இசி மட்டும்தான் வேணும், பியூர் ஐடி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரான்ச் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது கிளியர் ஆல் ஃபில்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இதை கொஞ்சம் இது பண்ணுங்கள். இமேஜே வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்க மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து ரீஆர்டர் மை சாய்ஸஸில் இதை ட்ராக் பண்ணி நீங்கள் வந்துட்டு முன்னாடி பின்னாடி கீழே மேலே நீங்கள் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நவுத்தி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல மேலே. அதை டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு லோட் ஆகிட்டு டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அட்டென்ஷன் பிடிஎஃப் வந்துட்டு ஒன்று வந்து கிரியேட் ஆயிடும். நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்துட்டு இதாகிடும். ஸோ மொபைலில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிறையா டைம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருங்கள், சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங். அது மாதிரி வந்துட்டு எத்தனாவது சாய்ஸ் ஆர்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணுறனாலும் மறுபடியும் போய் ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கொடுத்து மேலே ட்ராக் பண்ணி மேலேயா கீழேயா அப்படின்றத உங்களுக்கு எத்தனாவது சாய்ஸஸை வேணுமோ அது வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் லாக்டு, அதாவது லாக் பண்ணிட்டீங்களா இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் லாக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்துட்டு இந்த பிடிஎஃப்லேயே வந்து காமிக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எத்தனை டைம் வந்துட்டு டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகும், ஒரு பிரச்சனையுமே கிடைக்காது. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க நிறையா டைம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக நீங்கள் லாக் மை சாய்ஸஸ் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி டவுன்லோட் மை சாய்ஸஸ் மறுபடியும் ஒரு டைம் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த லாக் மை சாய்ஸஸ் கொடுங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா அடுத்த பேஜில் நான் இருக்கு சொல்கிறேன். அதாவது கட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கன்ஃபார்மா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உங்களுடைய இதுக்கு வந்துட்டு ஓடிபி வந்துட்டு வரும். சரிங்களா? அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும் அண்ட் ஆல்சோ மெயிலுக்கு வரும். என்ன மெயில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வரும். அந்த ஓடிபி வந்துட்டு உள்ளே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜர்ஸ் ஓவர். ஸோ ரொம்பவே எளிமையாக பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. இந்த கவுன்சிலிங் கோட் தப்பாக போட்டு இதாகிடுது. அந்த கவுன்சிலிங் கோட் காலேஜஸ் முன்னாடியே நீங்கள் எழுதி வச்சிருந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே வந்துட்டு நடக்காது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.